நாட்டில் ஸ்ரீரப்பு மத்த ஆணும் பெண்ணோடி அன்பு தீர்க்கையிலே நல்ல திருவாளி நற்பட்டு வதனத்தில் எல்லா திரிவோடும் செம்பவள மலையுடன் வாகன வேறும் வருமானத்திலிருந்து காணுவோர் காண்பார் காணாதார் வினாவார் தானாக வந்திருப்பாய் இன்னம் பவிது என்ன தூளைந்திடும் வண்ண மகனே வரதெல்லாம் கண்டிருநீ பதராதே போயிரு நீ பாடத்தவதிலே உதராதே போயிரு நீ உண்டதவமதிலே வார நீ தந்தனக்கு மலங்காதே நின்று கொள்ளி ஓரணி சந்தனக்கு பொறுமையாய் நின்று கொள்ளி என்று மகந்தனையும் எழுந்திருந்து பொனியன மன்றிதனை நலங்கும் மகனை கடை கடத்தி கரையிலே கொண்டு கண்ணருடன் உரைத்தார் இதாவை அனுப்பி வெறியவை கொண்ட பொருள் விதானித்து உச்சரித்து வேத உல்லாசம் விட்டு பூமி சென்றதவத்ததிலே உச்சரித்து நாதன் உகந்து நடந்தாரத்தில் நல்ல முனிவுடனே படந்தாரமார்வன் பண்டு தாவம் இருந்த கலத்தில் வந்து சுவாமி தவம் இருந்தார். இன்னும் அந்த மகனுக்கு சில உபதேசங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். மகனே, இன்னும் சில நாளிலே உன்னை இந்த உலகத்திலே காணாமல் ஐயோ காணவில்லையே, எடுத்து விட்டானே, ஏமாற்றி விட்டானே என்று சிலர் பிதற்றுவார்கள். நாட்டு மக்களினுடைய நல்ல அன்பை அறிவதற்காக வேண்டி நீ புழுத்து தெரிந்தவனைப் போல கால்கரங்கள் எல்லாம் நடுங்கி யாரும் இல்லாத அனாதை போல கிடப்பாய். அப்பொழுதும் நீசர்கள் கூடி கூடி சொல்வார்கள், ஷானா சாமிக்கு சாவாறு ஆகி போச்சு, இனி சீக்கிரமாக செத்தே விடுவார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நல்ல அன்புள்ள பக்தி கொண்ட நம்முடைய மக்கள் எல்லாம் வந்து உன்னை தூக்குவார்கள், தொடைப்பார்கள், அன்னம் பால் பழம் தருவார்கள், ஆடை செய்வார்கள். இதையெல்லாம் நீ இந்த உலகத்திலே காணப்போகிறாய். அது அல்லாமலும் பெண் சிலரை கெட்டி பெரும்புவியோ தான் அறிய மங்கையோடு சண்டையிட்டு மஞ்சீமையோர் அறிய தெருவில் கரையேறி வேவியரை தாங்கூடி கருவில் உருத்திரண்டு கண்ணாளர் தான் பிறந்து சீமை நருளறிய தேசந்தனிலே நீ ஆண்டிருப்பாய். இது மனுக்கள் முறை போலே புவியிலே நீ வாழ்வாய். எல்லாம் உனக்குள்ளே அடங்கும் மகனே. நாட்டிலே உனக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆணும் பெண்ணோடு அன்புற்றிருக்கிற காலத்திலே மாஞாலத்திலே இருந்து வாகன தேர்வது செல்ல திருவோடும் செம்பவள மாலையுடன் வாகன தேரும் வரும் மாஞாலத்திலிருந்து காணுவோர் காண்பார், காணாதார் வீணாவார், தானுவே நீ ஒருவன் தானாக ஆண்டிருப்பார். இன்னும் பவுசு
சொல்ல சொல்ல தொலையாது மகனே, பதறாது. நீ தவம் இருந்த இடத்திலே போயிரு. ஒன்று சொல்லுகிறேன், உன்னை சிறைபிடிக்க வருகிறானே அவனை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை. அவன் உன்னை கட்டி இழுத்துக் கொண்டு போய் ஒருவன் முன்னாலே விடுவான். அவனிடத்திலே நீ சற்று பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் மகனே என்று உபதேசித்து மகனை கடலில் இருந்து கரையிலே கொண்டு சேர்க்கின்றார். கரையிலே திரளான மக்கள் கடலுக்குள் சென்ற ஐயா சீக்கிரமாக வர வேண்டுமே என்று பக்தி செய்திருந்தார்கள். அதுல ஐயா சொல்லுகிற போது, கரையில் தீரு நல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் ஊருகிடுமே சிவனே ஐயா. சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா என்ற திருமுறையத்தினுடைய ஓசை கேட்டு கல்லும் உருகியதாம். அந்த அளவுக்கு பக்தியோடு அந்த மக்கள் எல்லாம் ஐயாவை எதிர்பார்த்து நின்றார்கள். ஐயாவும் கரையிலே வந்து அந்த மக்களை அன்புடன் அருகழைத்து கூட்டி வருகிறார். படந்தாத மார்பன் பண்டு தவம் இருந்த தலத்திலே வந்து சுவாமி தவம் இருந்தார். இனி கலிநீசன் பிடிக்க வருகிறார். அதுக்கு முன்னால ஐயா மக்களுக்கு உபதேசம் சொல்லுகிறார். அவன் வந்து என்ன என்ன வேதனைகளை செய்தான், எப்படி ஐயாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறான் என்பது இந்த வாசகத்தினுடைய தொடர். இருந்தனர் விஞ்சை பற்றி இருபுறம் நிகழ்சூழ பொருந்திடும் கமலமாது பூரணமது வாய் நிற்க கருந்திடும் நீசபாவி கயிறுவாள் வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து பிடிக்கவே வந்தானங்கு வரும் முன்னே அருகே நின்ற மக்களை வைந்தராச கருதின மாதனோக்கி கடக்கவே நில்லும் நீங்கள் ஒரு பொறுத்து நான் வந்த போது அருகிலே உங்கள் தன்னை அழைத்து நாம் கொள்வோம் என்றார். ஐயா வைகுண்ட சுவாமி தாம் ஏற்று வந்த 6 வருட தவத்தில் 5 வருட தவங்களை நிறைவு செய்து மக்களுக்கு அறிவு சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் அனந்தபுரத்தை அப்பொழுது மன்னனாக ஆண்டு கொண்டிருந்த சுவாதி திருநாள் நாடுநகர் சோதிப்பதற்காக சுசீந்தரத்தில் தானுமாலயமூர்த்தி ஆலயத்திலே வந்து சபை கூட்டியிருக்கின்றார். மந்திரிமார்களை அழைத்து இந்த பகுதிகளை பற்றி தெரிந்தனவற்றை சொல்லுங்கள் என்று அந்த மன்னன் அவர்களை பார்த்து கேட்க, அதுவரையிலும் ஐயாவுக்கு எத்தனையோ பல தொல்லைகளை செய்து அவர்களை விரட்டிவிட வேண்டும் அல்லது அவரை கொன்றுவிட வேண்டும் என்றெல்லாம் சூழ்ச்சி செய்த நீசர்கள் ஒன்று கூடி ஐயாவை பற்றி தவறுதலான கூற்றினை மன்னனிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். சாதி துவேஷத்தாலும் மன பொறாமையாலும் அவரை பற்றி தவறுதலாக சொன்ன கருத்துக்களை மன்னன் உண்மை என்று நம்பி அப்படியானால் அவனை உடனே சிறைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார். மன்னனால் ஏவப்பட்ட 4 வகையான படைகள் கௌடசாஸ்திரி என்று சொல்லக்கூடிய கடிகனின் தலைமையிலே சுவாமிதோப்பு நோக்கி புறப்பட்டார்கள். அதே நேரத்தில் நீசர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரத்தை வைகுண்டமூர்த்தி பண்டு பிறந்த பிதாக்கடலுக்குள்ளாக சென்று தந்தையாகி ஆதி நாராயணரிடத்திலே அருள் விஞ்சை என்னும் உபதேசமாக பெற்று வருகின்றார். பெற்று மீண்டும் அவர் பண்டு தவமிருந்த தலத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற போது கையருகிலே நின்ற மக்களை ஐயா சொல்லுவார், மக்களே, இப்பொழுது நீசன் என்னை சிறைபிடிக்க வருகின்றார்.
அவன் வந்து ஏது வினை செய்தாலும் நீங்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. சில நாள் அவனிடத்திலே இருந்துவிட்டு மீண்டும் உங்களை எப்பொழுதும் ஆளுவதற்காக உங்களிடத்திலே நான் வருவேன். சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு உரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே கௌடசாஸ்திரி என்னும் கடிகனின் தலைமையிலே வந்த 4 வகையான படைகளும் சுவாமி தோப்பு வந்து சேருகின்றது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை ஐயா தொடர்ந்து வாசகத்திலே சொல்லி வருகின்றார். இவ்வாறு நீதன் எங்கோடி வாரான்கான் மக்களெல்லாம் விலகி நின்று வந்திடுங்கோம் செய்கிறதை பார்த்து திரும்பி இங்கே வந்தவுடன் கையருகில் உங்களையும் கட்டாய் வரவழைப்போம் என்று அந்த மக்களுக்கு இயம்பவர் விலக ஒன்று செய்ய பாவி முழுதும் உடனும் கூட்ட படையோடு கொக்கரித்ததுடியாட்டை வெறி போலே தாடி வந்தவுடன் சூழ படையை சுதானமாயிருத்தி வேளம்பலரேவி வெடிநாயுதத்துடனே வந்து வளைந்தான் வைகுண்டர் வாழ்வதில் சென்று குயிரான ஸ்ரீவல்பனபருமே கரைந்து பதி வாசலிலே கட்டிலின் மேலிருக்க அவிந்த துணியோடு அவர் இருக்கும் உபாயமதை அறியாமை நீசன் அணிவகுத்து தன்படையை குறியாய் விழிக்க கூட்டமாவில் நுழைந்து காணாரினங்கள் சதாபாடி கண்டுழைந்து வானால் வதைப்பானோ என்று மனதுழைந்து குதிரை மேலேறி கொடிஞ்சாட்டையால் வீசி கதிரு கதிராய் சனாரைதான் அடித்து அடிபட்ட போது அவர்கள் மிக கொக்கரித்து முடிவடைந்த முழு நீசம் மிசத்தை இப்போதொரு நொடியில் இவரை எல்லாம் அடித்து மெய்ப்பாக கொண்டு விடுவோம் என சினத்தார் ஆளுக்கு வருவன் ஆவானோ நீசனெல்லாம் போலாகவென்று துடியாய் எழுந்திருந்தார் சான்றோர் சினத்து தாறு மிக பாய்த்து ஆண்டோரை நெஞ்சில் வைத்து நாடை மிக இறுக்கி உடையிறுக்கி கட்டி உல்லாகத்தை தொங்கவிட்டு படைக்கிறதா சான்றோ பண்பாய் ஒரு முகமாய் எதிர்த்து நிற்கும் போது எம்பெருமாள் தான் அறிந்து ஒதுக்கந்த கோபமதை புத்திரனில் அடக்கி பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகும் மக்கா அறுத்து விட வென்றால் அவருவமோ என்பனக்கு வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை அன்பு கூடி கொண்ட அதிக மக்கா நீங்கள் எல்லாம் ஒரு
நாய்க்கள் இங்கு வந்து பார்த்தவுடனே ஐயாவின் முன்னால் பெரும் திரளாக கூடியிருந்த மக்களை பார்த்தார்கள். எல்லாம் இவர்கள் கொடுக்கின்ற இடம்தான், இவர்களால் தான் இவன் பெரியவனாகிவிட்டான் என்று அந்த மக்கள் பேரிலே முதலாவது அவன் கோபப்படுகிறான். இவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளாக குதிரைப்படையை ஏவிவிட்டார். குதிரை மேலேறி வந்து சாட்டையால் அந்த மக்களை எல்லாம் அடித்து வேதனைப்படுத்தினார். மக்களெல்லாம் அந்த அடியை வாங்கிக் கொண்டு வேதனையோடு இருக்கின்ற அந்த வேளையிலே, ஏனென்றால் ஐயாவே சொல்லிவிட்டார், அவன் வந்து ஏதுவினை செய்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி பொறுமையாக இருந்த மக்களை சோதிக்கின்ற நிலையிலே அந்த கெடி நீசர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி வந்து அவிழ்ந்த துணியோடு ஐயா இருக்கின்ற உபாயத்தை கூட அறியாத நீசர்கள் ஆறுகால் தொட்டிலே அவர் கவிழ்ந்திருக்கின்ற அந்த வேளையிலே அவருடைய தலைமுடியை பிடித்து அசைத்து தரையிலே இழுத்து தள்ளுகின்றார்கள். கம்பு கொண்டு அடிக்கின்றார்கள், காலால் எட்டி உதைக்கின்றார்கள், வெடிப்புடங்கால் விழாவிலே இடிக்கின்றார்கள் நீசர்கள். குதிரை வீரன் சாட்டையால் எம்பெருமானை வந்து வீசுகிறார். அவர் தேகமெல்லாம் நொந்து உழந்து தரையிலே கிடக்கின்ற நிலையில் இந்த அன்பு கொண்ட மக்களால் பார்த்து பொறுத்திருக்க முடியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாம் இங்கிருக்கின்ற பேர்கள் எல்லோரும் மொத்தமாக திரண்டு எழுந்தால் இவர்கள் ஆளுக்கு ஒருவன் ஆவானா? அத்தனை பேரையும் பிடித்து இந்த மரங்களிலே கட்டி வைத்து விட வேண்டும் என்று சான்றோர் கூட்டம் தார்மீக பாய்த்து வீறு கொண்டார்கள். படைக்கு திரள் போல கையை ஓங்கிக் கொண்டு அந்த படைகள் பேரிலே மோதினார்கள். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த எம்பெருமான் இத்தனை நாள் இந்த மக்களிடத்திலே வந்திருந்து பொருதி 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 பெரிது, பொருதி உடையவரே பூலோகம் ஆழ்வார்கள், மன உறுதி வேண்டும், அடக்கம் வேண்டும் என்றெல்லாம் இவர்களிடத்திலே சொல்லி பிரயோஜனமில்லையே, இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்களே என்று கோபப்படுகிறார். கோபப்பட்டாலும் இந்த கோபத்தால் இங்கு என்ன சாதிக்கப் போகிறோம் என்று புத்தியால் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அந்த மக்களுக்கெல்லாம் ஜீவனம் போல் உள்ள புத்தியை சொல்லுகின்றார். பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகுமக்கா, இவர்களை எல்லாம் அறுத்து விடவென்றால் எனக்கு அது ஒரு பெரிய காரியமா, அபூர்வமா? வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அந்த குலங்களை. அன்பு குடிகொண்ட அதிக மக்கா, நீங்களெல்லாம் பொறுத்து இருங்கோ, பூலோகம் ஆள வைத்தேன் என்றார் என்பதும். இந்த மொழிகளை கேட்டு ஐயையோ, ஐயா சொன்ன பொறுமையை கடைபிடிக்க இயலாது, உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமே என்ற அந்த சான்றோர் குல மக்கள் ஓங்கிய அந்த கையை ஆக்கிக் கொண்டு அந்த வேகத்தை அந்த வீரனை தணிப்பதற்காக வாயிலை வைத்து கடித்துக் கொண்டு பின்னே விலகி நின்றார்கள். பெரியவனே தஞ்சம் என்று மக்கள் விலகியவுடனே அந்த நீசர்கள் என்ன செய்கின்றார்கள்? நீசன் மகிழ்ந்து எதிர்ப்பாறை காணோம் என்று கயிறு கொண்டு பரமவை குண்டரையும் கட்டீருகி கைவடியால் இடித்து சிலை போட்டு மிதித்து தலைமுடியை தான் பிடித்து தாறு மரா இழுத்து குலைத்தது போல் குண்டரை தான் அழைத்து குண்டீரே குத்தி குனிய விடுவான் ஒருத்தன் நொண்டியோ என்று நெளியிலே குத்திடுவான் வெடிபூடங்கால் சாமி மேலெல்லாம் தான் இடித்து அடிபுடங்கு கொண்டு அடித்தடித்து தான் இழுப்பான். சானாருக்காக சமைந்தாயோ சாமி என்று வனாலை வைப்போமோ மண்டீபரணிக்காரா பனையேறி லாபம் பட்டுவில்லை என்று சொல்லி அனைவோ
சமங்காய் சுவாமி என்று சாணாபனையேறி படத்திறந்து இன்னும் பக்தி தெளியல்லை உனை சுவாமி என்றால் ஒருவருக்கும் ஏறாதே தாழ கிடந்து சுவாமி என்று வந்தாய் நீ நாராயண சுவாமி நானென்பது நீயோ வாரணத்தின் காலில் கட்டி வாட்டி வம்பாரி என்பானோடு நின்றவர்கள் உன்னை நடுகையிலே என்னோடு வந்து என்னவென்று கலையே சாமி என்றால் நெகிழே வரோ இவர்கள் பாச கயிறு பத்தி முன்கையிலே வகை வேடவென்று மனுச்சாமி என்றாயோ புகையோடே புகையாய் போராய் நீ வம்பாலே அருள்களை வருத்திவிட்ட நல்ல மந்திரத்தாலே மருளச் செய்து எங்களையும் மண்ணில் விளவை பார்ப்போ அல்லாமல் உந்தை கெட்டு அறுவதற்கு வல்லமை உண்டானாய் மந்திரத்தை பார்மியும் பூனை போலிருந்து குருமொழி மொழிப்பதென்ன நானன்று நகைப்பார் ஒரு கோடி எதுவார் கோடி எறிவார் ஒரு கோடி பேசுவார் கோடி கேயின் வரும் செயன் என சொல்லி நகைப்பார் சுத்தம் உள்ள நரனரை பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசாமல் கலந்து கண்மூடி களி கூர்ந்து மகிழ்ந்து சௌந்தரியநாதன் தானே நடக்கலுச்சார் வெடிகொண்டிடிப்பார் வெட்டவாள் வங்கிடுவார் அடி அடித்து தள்ளி அங்கும் இங்கும் இழுத்து வேதனைகள் செய்வார் வேதநாராயணரை சாதனைகளுள்ள சர்வபர நரனரும் எவ்வூரத்திற்கும் இப்பாடு என்பாடு இவ்வூரத்துக்கும் இப்பாடு என்பாடு அவ்வூரத்திலுள்ள அநியாய பாவிகளை இவ்வூரத்தை போலே எரியாமல் விட்டேனோ என்று மனதில் இதமாய் மிக அடக்கி ஒன்றும் உரையாமல் ஊமை போல நடந்தான் நடக்கவே மாயின் நல்லன்பு தந்தோர்கள் கடக்க வந்து நின்று கண்ணீர் மிக தூவி மக்களிடத்திலே எம்பெருமான் பொறுமையை பற்றி எடுத்துரைத்து சற்று பொறுத்திருங்கள் என்று சொன்னவுடனே அந்த மக்களும் பின்னாலே விலகி நின்றார்கள். நீசர்கள் பார்க்கிறார்கள், இவனை ஏதுவினை செய்தாலும் கேட்பதற்கு இங்கு யாருமில்லை. இவனை நூல் கயிற்றால் கட்டி இறுக்கி கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்று எண்ணி பின்தாக்கி கைகளை நூல் கயிற்றால் கட்டி பகல் கள்ளனைப் போலே தெருவிலே இழுத்துச் செல்லுகின்றார்கள். வெடிகொண்டு இடிப்பார்கள், வெட்ட வாழ் ஓங்கிடுவார்கள், அடியடித்து தள்ளி அங்குமிங்கும் இழுத்து
எம்பெருமானை வேதனைகள் செய்து அழைத்து செல்லுகின்றார்கள். வெள்ளித்தடியை கொண்டு கள்ளனை போலே தள்ளி விட்டன்னை அடித்தானே சிவனே ஐயா, என்னை அடித்தவன் தன்னுடைய கூரையிலே இன்னும் இருப்பானோ சிவனே ஐயா. அந்த நீதர்களால் எம்பெருமானை படுத்தப்பட்ட அந்த வேதனையை ஐயா இவ்வாறு நமக்கு எடுத்துரைக்கின்றார். குண்டியிலே குத்துவான், நொண்டியோ என்று நெளியிலே குத்துவான், தலைமுடியை பிடித்து பம்பப்புறும் பேயன் என்று குலையை குலைத்தது போல குண்டரை தான் அழைப்பான். அடிப்புடங்கு கொண்டு அடித்து சாணாருக்காக சமைந்தாயோ உன் வானாலை வைப்போமோ மண்டிப்பதனிற்காரா என்று ஏசுவார். பனையேறி பனையேறி லாபம் கிடைக்கவில்லை என்றோ இந்த ஏழை மக்களை எல்லாம் ஏமாற்றி ஆபரணம் தேடுவதற்காக நீ துணிந்தான். உன் தேகத்திலே பற்றி இருக்கின்ற பனைச்சிறங்கு இன்னும் மாறவில்லையேடா. உன்னை சுவாமி என்றால் இந்த உலகத்துக்கு ஏற்றுமோ? அப்படிப்பட்ட நீ ஆளானி ஆளில் சிறியவனாக இருந்து சால கிடந்து சுவாமி என வந்தாயோ. நாராயண சுவாமி நான் தான் என்று சொன்னாயாமே, உன்னை ஆணை காலிலே கட்டி வாழ்த்துகிறோம் பார். இத்தனை நேரம் உன்னோடு நின்றவர்கள் உன்னை இத்தனை வேதனையப்படுத்திய போதும் ஏனென்று கேட்கவில்லையே. நீ சுவாமியாக இருந்தால் நாங்கள் கட்டிய கயிறு உன் கையிலே பற்றுமா? இத்தனை மக்களை நீ வரவழைத்திருக்கின்றாய். இந்த நறுக்களை வரவழைத்துவிட்ட நல்ல மந்திரத்தாலே எங்களை எல்லாம் மண்ணிலே மருளச் செய்து விளக்கை பார்க்கலாம். கூனனை போலிருந்து பொறுமொழி முழிக்கின்றார் என்று ஏசுவார்கள், எறிவார்கள், பேசுவார்கள், பேயனென்று அடிப்பார்கள். இத்தனையும் அவர்கள் செய்தாலும் பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசாமல் நீசர்களிடத்திலே என்ன சொல்லியும் பிரயோஜனமில்லை. உடைந்த சங்கில் ஓசை உட்புகா. அதுபோல நாம் இவரிடத்திலே எதுவும்